ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் விவாஹா டிசைனர். லாஸ்ட் மந்த் நம்ம பண்ணியிருந்த ஆரி ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரி டிசைன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவில் சிம்பிள் டிசைன்லேருந்து செமி பிரைடல் வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ப்ளவுசஸோட எல்லா டுட்டோரியல் வீடியோஸும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் ஒர்க் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்துட்டு மதுரையிலேருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ண ப்ளவுஸ் தான் இது. ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு ஷிம்மர் ஷேடில் இருந்தது. பட் அதில் அவங்களுக்கு ஒர்க் வேண்டாம்னு சொல்லிட்டு சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்துட்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். என்னதான் கிராண்டாக நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த ஷிம்மர் ஷேட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹைலைட்டிங்காக தெரியும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியலில் இருக்கிற அந்த பார்டரை வந்துட்டு எடுத்துகிட்டு இதில் அட்டாச் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக்கில் போட் நெக் கொடுத்துட்டு ஒரு டீப்பான கோபுரம் டிசைன் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் போர்ஷனில் அந்த பார்டரை வந்துட்டு ஹைலைட் பண்ணுற விதமாக கீழேயும் மேலேயும் டபுள் பார்டர் வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரியோட அந்த பார்டர்ஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறக்காக ப்ளவுஸோட பேக் சைடில் வந்துட்டு அந்த பெரிய பார்டரை கொடுத்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக இந்த ப்ளவுஸில் கட் பீட் அண்ட் சம்கி அண்ட் பீட்ஸும் ஸ்டோன்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் லுக்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஷைனிங்காகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பார்டர் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டிசைன். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா? நல்லா டார்க் க்ரீன் கலரில் சாரீ கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் சாரீ. மேட்டுப்பாளையத்தில் இருந்த ஒரு சிஸ்டர் தான் இந்த என்கேஜ்மெண்ட் சாரீக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பிரைட் டு பியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கலரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சாரியாச்சும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டான டைமில் நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க நல்லா பண்ணி கொடுங்க, உங்களோட டிசைனே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நம்ம டிசைன்ஸ் எல்லாம் அனுப்பினோம். அப்போ அவங்க வந்துட்டு இந்த கொடி பேட்டர்ன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு செமி ப்ரைடலில் பண்ணுறனால நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம், எங்கெல்லாம் பார்டர் இருக்குதோ அதை எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒரு லைட்டான ஒரு கர்வ் டிசைன் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் போர்ஷனில் அந்த பார்டரை டச்சே பண்ணாமல் அதுக்கு மேலே வந்துட்டு கொடி பேட்டர்ன் ட்ராப் ஆகி கீழே வர மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே மினிமலான ஒர்க் வர மாதிரி ஜரி த்ரெட்டும் கட் பீடு அண்டு நக்ஷி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் செம்ம கிளிட்டரிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஸ்லீவ் போர்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஜர்தோசி யூஸ் பண்ணி லேசி டேசி ஸ்டிச் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எம்போஸ் லுக்கில் இருக்க ப்ரூச் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற ஃப்ளவர் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ ஷேப்பில் இருக்கிற சம்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்கில். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன். பேக் நெக்கில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு பார்டர் போர்ஷனை வந்துட்டு கீழே அப்படியே ப்ளைனாக விட்டுருக்கோம். ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு அழகான ஒரு கர்வ் கட் கொடுத்துட்டு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து வாங்கிட்டு போனாங்க. அவ்வளோ அர்ஜென்ட்டில் அவ்வளோ நீட்டாக வந்துட்டு ப்ளவுஸ் வந்திருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் ப்ளவுஸுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த சாரீ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான பிரிண்டட் ஒர்க்கில் இருந்ததுங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு பட்டு சாரீ. 10,000 ஒர்த் உள்ள இந்த சாரியில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லேயும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளவுஸை இதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு அதில் ஆட் ஆகிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் மேட்சிங் வந்துட்டு பக்காவாக இருக்கும். இந்த மாதிரியான சாரியில் இருக்கிற டிசைன்ஸை ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ப்ளவுஸ் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியல்லே தான் நம்ம ப்ளவுஸும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீட்ஸ் அண்ட் சம்கி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3 லேயர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பீட் அண்ட் நக்ஷியை யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ நல்ல ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கிறக்காக அந்த அதாவது அது வந்துட்டு ஜர்தூசியோட இன்னொரு வெரைட்டி. ஸோ அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம்
டியூப் பீட் இருக்குது இல்லைங்களா, டியூப் பீட் அண்ட் சுகர் பீட் வர மாதிரி ஜிக்ஸாக்காக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சென்டரில் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் கனெக்ட் இருக்கிறதுக்காக தான் நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸாக போட்டிருக்கோம். வீட் பீட் யூஸ் பண்ணி அரும்பு டிசைன் 3 லேயரில் மேக் பண்ணியிருக்கோம். சம்கி அண்ட் 3mm பீடையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். பேக் நெக்கோட சேம் டிசைன் யூஸ் பண்ணி வி ஷேப்பில் ஸ்லீவில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஷேப்போட ஹைட் மினிமம் ஒரு 6 inches இருக்கும். ஸோ இதோட இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு ஒரு கொடி பேட்டர்ன் மேக் பண்ணியிருக்கோம். சாரியோட டிசைன் வந்துட்டு பாருங்கள், சென்ட்ரலாக ஒரு பெரிய ஃப்ளவர் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் அண்ட் சம்கி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் கலர் ப்ளவுஸில் பண்ண இந்த ஒர்க் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான யூனிக் பேட்டர்னில் இருக்கிற கஸ்டமைஸ் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே கஸ்டமர் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸும் நம்மக்கிட்ட இந்த ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்கேலப் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ஸ்லீவ்ஸ் அண்ட் பேக் சைடில் ஸ்கேலப் வர மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த சாரீ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரீலேயே 2 ப்ளூ கலர் வந்தது. முந்தியில் வந்துட்டு பெப்சி ப்ளூ கலரும், அதுக்கப்புறம் உள்ளே பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாரியோட கலர்ஸே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெப்சி ப்ளூ கலரில் மெட்டீரியல் எடுத்து தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரியோட ப்ளவுஸ் வந்துட்டு பிரிண்டடில் இருந்தனால நம்ம அந்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணாமல் செப்ரேட்டாக சில்க் காட்டன் எடுத்திருக்கோம். ஸோ அதோட பார்டர் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறக்காக பேக் சைடில் பார்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பட்டன்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஷோல்டர் போர்ஷனில் கொடி பேட்டர்னில் வர மாதிரியான டிசைன்ஸ் தான் மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிளிட்டரி எஃபெக்ட்டுக்காக அந்த கொடி பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஷேப்பில் இருக்கிற ஃபோல்டிங் டைப்பில் இருக்கிற சம்கி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு ரிச் லுக், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஸ்லீவில் வந்துட்டு ஒரு பஃப் ஸ்லீவாக தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இதில் பேட்டர்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு 4 inch எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் பேக் சைடில் இருக்கிற சேம் டிசைன் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை கண்டினியூட்டியாக வர மாதிரி அந்த ஐ ஷேப்பை வந்துட்டு ஒரு லைனாக கொண்டு வந்திருக்கோம். சென்டரில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ப்ளவுஸை நம்ம ஃபேன்சி சாரீக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸு. பட் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ காட்டியிருக்க எல்லா ப்ளவுஸோட இமேஜஸும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது மலேசியா கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காம்பினேஷனே பாருங்கள், கான்ட்ராஸ்ட் கலரில் ரெஸ்ட் ஆரஞ்ச் அண்ட் பேபி பிங்க் கலரில் நம்ம பியூட்டிஃபுல்லான ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க இந்த டிசைனே தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. த்ரெட் ஒர்க், ஜர்தூசி ஒர்க், கட் பீட் ஒர்க், பீட்ஸ் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம், சம்கி யூஸ் பண்ணியிருக்கோம், கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய மெட்டீரியல் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிங்க் ஹார்ட் வந்துட்டு போடுங்க. கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்க்குறேன் எத்தனை பேர் போடுறீங்க அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ளவுஸ். என்னோட குட்டி சிஸ்டருக்காக தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். சாரீ அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே ஹனி கலரில் இருந்தது, நோ கலர் மிக்சிங். ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு நம்ம வந்துட்டு சில்க் காட்டனோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ளவுஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பீட்ஸ் ஒர்க் அண்ட் கிறிஸ்டல் அந்த மாதிரி ஒர்க்கில் போனோம்னா பார்க்குறதுக்கு நல்லா ஹைலைட்டிங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் ஒரு திக் பார்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிம்பிள் ப்ளவுஸ் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே கீழே வந்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸோட லுக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த டிசைனை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆரி ஒர்க் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.